ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இது 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். புளியெல்லாம் போடுறதுனால கெட்டு போகாது. நம்ம யூஸ் பண்ணும்போது ட்ரை கரண்டி எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதை வெல்கம் டு சகீஸ் கிச்சன். இப்போ நம்ம வந்து நெத்திலி கருவாடு வந்து தொக்கு பண்ணலாம். ஸோ நான் கடாய் வந்து கொஞ்சம் 1/4 கிலோ பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய கடாய் வச்சுக்கிறேன். எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். இதுக்கு நான் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன் பெருசு பெருசாக. இது வந்து மிக்சியில் விப்பர் போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே இது வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த கருவாடுக்கு உண்டான புளி போட்டுக்கிறேன். தக்காளியும் வேறு போடுவேன். தக்காளி வந்து இவ்வளோ தக்காளி நான் போட போகிறேன். இது ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் மேலே தான் இருக்கும். இவ்வளோ புளி எடுத்துருக்கேன். 1/4 கிலோ நெத்திலி மீன் தான் கருவாடு. ஓகேங்களா? தக்காளியை நல்லா கழுவிட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருவோம் புளியை. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு கொஞ்சம் போல் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளியை வந்து மிக்சியில் நல்லா கூழ் மாதிரி அரைச்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு மட்டும், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு கொஞ்சமாக போடுறேன். அப்புறமா கருவாடு போட்டுட்டு அதோட டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். போடுறேன். இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், இது பிளைன் மிளகாத்தூள், இது வந்து குழம்பு மிளகாத்தூள். புளி ஊற்றுறதுனால கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பிளைன் மிளகாத்தூள் இன்னும் 1 போட்டுக்கிறேன். ஸ்லோலே இருந்து வெங்காயம், எண்ணெய், மிளகாயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் நிறைய வேண்டாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டவுடனே நல்லா வாசனை. வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டவுடனே கொஞ்சம் அடி பிடிக்கும். நைஸாக அரைச்சி வச்ச தக்காளி. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது கொஞ்சம் திக்காக கரைச்சி வடிகட்டி வச்சுப்போம். இந்த தண்ணியே போதும். இந்த புளி தண்ணி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து இன்னும் அந்த திப்பிலியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு வடிகட்டி ஒன்று வச்சு மிக்ஸி அரைச்சோம் இல்லைங்களா தக்காளி, அது கழுவி ஊற்றுட்டு மற்ற தண்ணி யூஸ் பண்ணாமல் இந்த புளி தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரைச்சி வடிகட்டுங்களே அவ்வளோ டஸ்ட்டு. இது வேண்டாம், தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், இதில் வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் கொஞ்சம் போட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இது எண்ணெய் பிரிஞ்சு இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும்.
என்ன பாருங்கள், நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த மிக்ஸி கழுவின தண்ணி, புளி தண்ணியை ஊற்றிடுவோம். இது நல்லா கொதித்து திக்காகட்டும். அப்புறமா நம்ம எறா இது கருவாடு போட்டுக்கலாம். திரும்பி புளி ஏன் ஊற்றிருக்கோன்னா கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கணும். அதனால் நான் வச்சு சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புளி வேணும்னா வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கூட தொக்கு பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. கலந்து விடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற நெத்திலி கருவோட இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி, எனக்கு க்ளீன் பண்ணவே 2 மணி நேரம் ஆச்சுங்க. நல்லா க்ளீன் பண்ணி ஃபுல்லாக இதில் இருக்கிற டஸ்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா 4-5 வாட்டி கழுவணும் பாருங்கள். இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது போட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வரும். அதனால் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். ரொம்ப கிளற வேணாம், உடஞ்சிரும். அது அப்படியே இருக்கட்டும். இது வந்து வறுத்த கடுகு, வெந்தயம் பொடிச்சு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போட்டுக்கலாம். நிறைய வேண்டாம், சும்மா வாசனைக்காக, ஃப்ளேவருக்காக போட்டுட்டு கலந்து கொடுப்போம். இப்போ உப்பு காரெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் இல்லை அப்படின்னா, உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். இப்படி ஸ்லோவாகவே இருக்கட்டும். கருவாடு நல்லா வேகணும் இல்லைங்களா? உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் இவ்வளோ போட்டுக்கிறேன். நீங்களும் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அப்படியே இருக்கட்டும். இது நல்லா கருவாடெல்லாம் வெந்து மிளகாத்தூள்லாம் அதில் சார்ந்து இப்போவே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது 1 மாதம்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். சூடான சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஒன்றும் ஆகாது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் மேலே வந்து பாருங்கள் வந்துடுச்சு. இது போகிறோம். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா வச்சுக்கோங்க. நான் சாதத்தில் கலந்து சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். தோசைக்கு, சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்க, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.